ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவாய்மொழி பாசுரம் 512 பொன்னை மாமருதின். திருவாய்மொழி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவாய்மொழி பாசுரம் 512 பொன்னை மாமருதின். பொன்னை மாமருதின். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் கூறுகிறார், நான் பெருமாளிடம் விரோதமாக இருந்து அந்த அஸ்தானேபய சங்கிகளின் வார்த்தைகளை பேசிய போது அவன் மிகவும் உயர்ந்தவராக இருந்தாலும் அவரது பாதுகாப்பிற்காக அஞ்சுபவர்கள் சர்வேஸ்வராக இருப்பவர் தனது செல்வம் ஆபத்துக்களுடன் என்னுள் நுழைந்தார். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் கூறுகிறார், நான் எம்பெருமானிடம் விரோதமாக இருந்து அந்த அஸ்தானேபய சங்கிகளின் வார்த்தைகளை பேசிய போது அவன் மிகவும் உயர்ந்தவராக இருந்தாலும் அவரது பாதுகாப்பிற்காக அஞ்சுபவர்கள் சர்வேஸ்வரராக இருப்பவர் தனது செல்வம் ஆபத்துக்களுடன் என்னுள் நுழைந்தார். அவரது பாதுகாப்பிற்காக அஞ்சுபவர்கள் சர்வேஸ்வரராக இருப்பவர் தனது செல்வம் ஆபத்துக்களுடன் என்னுள் நுழைந்தார். பாசுரம் பொன்னை எம்ஏ மருதின் நடுவே என் பொல்லா மானியே. பொன் ஐ எம்ஏ மருதின் நடுவே என் பொல்லா மானியே. தேனே இன்னமுதே என்றென்றே சில கூட்டு சொல்ல தான் எல் எம்பெருமான் அவன் என்னாகி மற்றுமுறும் ஒழிந்தான் வானே மணிலமே மற்றுமுறும் என் உள்ளனவே. பொன் ஐ எம்ஏ மருதின் மானியே நடுவே என் பொல்லாமாகியே. தேனே இன்னமுதே என்றென்றே சில கூத்து சொல்ல தான் எல் எம்பெருமான் அவன் என்னாகி மற்று முறும் ஒழிந்தான் வானே மணிலமே மற்றும் முறும் என் உள்ளனவே. பெரிய உடல்களை கொண்ட பேய்களால் ஆட்கொள்ளப்பட்ட கொல்ல தயாராக இருந்த 2 மருத அர்ஜுன மரங்களுக்கிடையில் சென்றவரே, துளைக்கப்படாத ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினத்தை போன்ற உங்கள் வடிவத்தால் என்னை ஈர்த்தவரே, ஓ தேன் போன்ற மகிழ்ச்சிகரமான மற்றும் அழகான வடிவத்தை கொண்டவரே, ஓ ஒரு அமிர்தம் போல என்னை காப்பாற்றுபவரே, இந்த முறையில் உங்கள் அன்பான பக்தர்கள் பேசிய உணர்ச்சிகளுடன் வெவ்வேறு அம்சங்களை பற்றி தனித்தனியாக பேசினேன். அதற்காக என் இறைவன் எனக்கு என்ன செய்தார்? அவன் என் பராமரிப்பில் அகற்றலில் இருந்தார். பூமி மற்றும் முழு லீலாவில் தொடங்கி 5 பெரிய கூறுகளையும் அவர் நடத்தினார். விபூதி பொருள் உலகம், இது அந்த கூறுகளின் விளைவாகும். நித்திய விபூதி ஆன்மீக உலகம், இது புரிந்து கொள்ள முடியாத மகிமை மற்றும் அனைத்தையும் கொண்டுள்ளது எனக்குள் இருப்பது. பெரிய உடல்களை கொண்ட பேய்களால் ஆட்கொள்ளப்பட்ட கொல்ல தயாராக இருந்த 2 மருத அர்ஜுன மரங்களுக்கிடையில் சென்றவரே, துளைக்கப்படாத ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினத்தை போன்ற உங்கள் வடிவத்தால் என்னை ஈர்த்தவரே, ஓ தேன் போன்ற மகிழ்ச்சிகரமான மற்றும் அழகான வடிவத்தை கொண்டவரே, ஓ ஒரு அமிர்தம் போல என்னை காப்பாற்றுபவரே, இந்த முறையில் உங்கள் அன்பான பக்தர்கள் பேசிய உணர்ச்சிகளுடன் வெவ்வேறு அம்சங்களை பற்றி தனித்தனியாக பேசினேன். அதற்காக என் இறைவன் எனக்கு என்ன செய்தார்? அவன் என் பராமரிப்பில் அகற்றலில் இருந்தார். பூமி மற்றும் முழு லீலாவில் தொடங்கி 5 பெரிய கூறுகளையும் அவர் நடத்தினார். விபூதி பொருள் உலகம், இது அந்த கூறுகளின் விளைவாகும். நித்திய விபூதி ஆன்மீக உலகம், இது புரிந்து கொள்ள முடியாத மகிமை மற்றும் அனைத்தையும் கொண்டுள்ளது. எனக்குள் இருப்பது. நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். போனாய் மாமருதின் நடுவே. யமலார்ஜுன மரங்களுக்கிடையில் கிருஷ்ணர் செல்லும் சம்பவத்தை அத்தகைய உணர்ச்சிகள் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்த அன்னை யசோதையின் ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளை நான் மீண்டும் சொன்னேன். ஆழ்வாரின் அறிவு நன்கு மலர்ந்ததால் இந்த சம்பவம் கடந்த காலத்தில் நடந்தது என்பதை அவர் உணரவில்லை. அறிவின் முழு விரிவாக்கம் எம்பெருமானுக்கு கவலை அளிக்க காரணமாக அமைந்தது. போனாய் மாமருது நடுவே. யமலார்ஜுன மரங்களுக்கிடையில் கிருஷ்ணர் செல்லும் சம்பவத்தை அத்தகைய உணர்ச்சிகள் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்த அன்னை யசோதியின் ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளை நான் மீண்டும் சொன்னேன். ஆழ்வாரின் அறிவு நன்கு மலர்ந்ததால் இந்த சம்பவம் கடந்த காலத்தில் நடந்தது என்பதை அவர் உணரவில்லை.
அறிவின் முழு விரிவாக்கம் எம்பெருமானுக்கு கவலையளிக்க காரணமாக அமைந்தது. அறிவின் முழு விரிவாக்கம் எம்பெருமானுக்கு கவலையளிக்க காரணமாக அமைந்தது. மாமருதின் நடுவே அவர்கள் பெரிய வடிவங்களை கொண்ட அசுரர்கள். அவர்கள் அங்கே மரங்களைப் போல் இருக்கிறார்கள். அவருடைய குழந்தைத்தனத்தை அறிந்து அவர்கள் பெரிய தடிமனான மற்றும் கவர்ச்சிகரமான வடிவங்களுடன் அங்கே நின்று ஒருவருக்கொருவர் நோக்கத்தை தெளிவாக அறிந்து அவர்களுக்கிடையே எந்த இடைவெளியும் இல்லாமல் விடாமல் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு மரத்தின் வழியாக செல்வது போல் அவற்றின் வழியாக சென்றார். ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5:6-16. யமலர்ஜுனையோர் மத்தியே ஜகாமா. அவர் அர்ஜுன மரங்களின் வழியாக சென்றார். ஆபத்தை எடுத்து காட்டுகிறது. மாமருதின் நடுவே அவர்கள் பெரிய வடிவங்களை கொண்ட அசுரர்கள். அவர்கள் அங்கே மரங்களைப் போல் நிற்கிறார்கள். அவருடைய குழந்தைத்தனத்தை அறிந்து அவர்கள் பெரிய தடிமனான மற்றும் கவர்ச்சிகரமான வடிவங்களுடன் அங்கே நின்று ஒருவருக்கொருவர் நோக்கத்தை தெளிவாக அறிந்து அவர்களுக்கிடையே எந்த இடைவெளியும் இல்லாமல் பேசிக்கொள்கிறார்கள். அவர் ஒரு மரத்தின் வழியாக செல்வது போல் அவற்றின் வழியாக சென்றார். ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5:6-16. யமலர்ஜுனையோர் மத்தியே ஜகாமா. அவர் அர்ஜுன மரங்களின் வழியாக சென்றார். ஆபத்தை எடுத்து காட்டுகிறது. என் பொல்லா மேனியே. ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5:6-18 கூறப்பட்டுள்ளபடி தத்தக கடக் தாசப்தி சமக்கர் நாதத் பரக ஜகமாக மனேக்ஷண. மரம் முறிந்து விழும் சத்தத்தை கேட்டு கோமாளி சிறுவர்கள் அதை காண மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தனர். அவர்களிடமிருந்து தப்பித்து மரம் விழுவதை கேட்டு காணப்படாத காட்சியை கண்ட எம்பெருமானின் தெய்வீக தோற்றம் சிவந்த மற்றும் அகன்ற கண்களுடன் காணப்பட்டது. என் பொல்லா மேனியே. ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5:6-18 கூறப்பட்டுள்ளபடி தத்தக கடக தாசப்தி சமக்கர் நாதத் பரக ஜகமாக மனேக்ஷண. மரம் முறிந்து விழும் சத்தத்தை கேட்டு கோமாளி சிறுவர்கள் அதை காண மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தனர். அவர்களிடமிருந்து தப்பித்து மரம் விழுவதை கேட்டு காணப்படாத காட்சியை கண்ட எம்பெருமானின் தெய்வீக தோற்றம் சிவந்த மற்றும் அகன்ற கண்களுடன் காணப்பட்டது. பெரிய திருமொழியில் புனர் மருதம் இரா ரா தந்த பொற்குன்றினை. பெரிய திருமொழியில் புனர் மருதம் இதா ரா தந்த பொற்குன்றினை. அர்ஜுன மரங்களின் வழியாக நடந்து சென்ற தங்கமலையான கிருஷ்ணர் அவற்றை உடைத்து என விளக்கப்பட்டுள்ளது. ஆழ்வார் ஏன் அழகான என்று சொல்லாமல் பொல்லா பைத்தியம் காட்டு என்று சொல்லுகிறார்? உலக அழகுக்கும் எம்பெருமானின் அழகுக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து காட்டுவதற்கு அவர் பொல்லாமணி என்று கூறுகிறார். பெரிய திருமொழியில் புனர் மருதம் இரா ரா தந்த பொற்குன்றினை. அர்ஜுன மரங்களின் வழியாக நடந்து சென்ற தங்கமலையான கிருஷ்ணர் அவற்றை உடைத்து என விளக்கப்பட்டு ஆழ்வார் ஏன் என விளக்கப்பட்டுள்ளது. ஆழ்வார் ஏன் அழகான என்று சொல்லாமல் பொல்லா பைத்தியம் காட்டு என்று சொல்கிறார்? உலக அழகுக்கும் எம்பெருமான் அழகுக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து காட்டுவதற்கு அவர் பொல்லாமணி என்று கூறுகிறார். மற்றொரு விளக்கம். ஆழ்வாரை கண்டிப்பதன் மூலம் உலக மக்களின் தீய கண்கள் கிருஷ்ணனின் தெய்வீக அழகை பார்க்கும் மறைந்துவிடும் என்பதற்காக அவர் கிருஷ்ணரை கண்டிக்கிறார். மற்றொரு விளக்கம். ஆழ்வாரை கண்டிப்பதன் மூலம் உலக மக்களின் தீய கண்கள் கிருஷ்ணரின் தெய்வீக அழகை பார்க்கும் மறைந்துவிடும். இந்த தீய கண்கள் கிருஷ்ணரின் தெய்வீக அழகை பார்க்கும் மறைந்துவிடும் என்பதற்காக அவர் கிருஷ்ணரை கண்டிக்கிறார். மற்றொரு விளக்கம். பொல்லால் தொலைத்தல். பொல்லாமணி துளைக்கப்படாத ரத்தினம். யாராலும் ஒருபோதும் அனுபவிக்கப்படாத ரத்தினம். இதுவும் கிருஷ்ணரின் முன்னிலையில் அன்னை யசோதாவின் வார்த்தைகள். மற்றொரு விளக்கம். பொல்லால் துளைத்தல். பொல்லாமணி துளைக்கப்படாத ரத்தினம். யாராலும் ஒருபோதும் அனுபவிக்கப்படாத ரத்தினம். இதுவும் கிருஷ்ணரின் முன்னிலையில் அன்னை யசோதாவின் வார்த்தைகள். தேனே. அவள் வந்து அவனை தூக்கிச் சென்ற போது அவனுடன் தொடர்பு கொண்டதாலும் குழந்தைத்தன்மையான பேச்சுக்களாலும் அவள் கிருஷ்ணரை புகழ்கிறாள். தேனே. அவள் வந்து அவனை தூக்கிச் சென்ற போது அவனுடன் தொடர்பு கொண்டதாலும் குழந்தைத்தனமான பேச்சுக்களிலும் அவள் கிருஷ்ணரை புகழ்கிறாள். அமுதே. அதே நேரத்தில் இன்பத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் மேலும் என்றென்றும் இன்பமாக இருப்பது இழந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் கொண்டு வரக்கூடிய அமிர்தம். இழந்த வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வரக்கூடிய அமுதே.
அதே நேரத்தில் இன்பத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் மேலும் என்றென்றும் இன்பமாக இருப்பது இழந்த வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வரக்கூடிய அமிர்தம். இழந்த வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வரக்கூடிய அமிர்தம். 2ஆம் திருவந்தாதி 85 கூறப்பட்டுள்ளபடி அமுதேன்றும் தே என்றும் ஆழியான்றும் அமுதேன்றும் தே என்றும் ஆழியான்றும் எம்பெருமான் அமிர்தம் தேன் மற்றும் தெய்வீக சக்கரம் போன்றவர். எம்பெருமான் அமிர்தம் தேன் மற்றும் தெய்வீக சக்கரம் போன்றவர், எல்லையற்ற இன்பம் கொண்டவர். மீண்டும் இந்த சம்பவம் கடந்த காலத்தில் மீண்டும் கொண்டு வரக்கூடிய அதே நேரத்தில் இன்பத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் மேலும் என்றென்றும் இன்பமாக இருப்பது இழந்த வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வரக்கூடிய அமிர்தம். 2ஆம் திருவந்தாதி 85 கூறப்பட்டுள்ளபடி அமுதென்றும் தே என்றும் ஆழியான்றும் எம்பெருமான் அமிர்தம் தேன் மற்றும் தெய்வீக சக்கரம் போன்றவர், எல்லையற்ற இன்பம் கொண்டவர். என்று எனரே ஐயோ, நான் எம்பெருமானின் மகிமைகளை சொல்ல தவறு செய்து விட்டேன் என்று நினைத்து இதை சொல்லிவிட்டு என்னை நானே நிறுத்தி கொள்ள முடியுமா? ஐயோ, நான் எம்பெருமானின் மகிமைகளை சொல்லி தவறு செய்து விட்டேன் என்று நினைத்து இதை சொல்லிவிட்டு என்னை நானே நிறுத்தி கொள்ள முடியுமா? சிலா குத்து சொல்லா. குத்து என்றால் ஒருவர் மற்றவரின் எண்ணங்களையும் செயல்களையும் செயல்படுத்துபவர். தாய் யசோதாவின் பாசமில்லாத நான் அவளுடைய அன்பான வார்த்தைகளை சொல்கிறேன். சிலா குத்து சொல்லா. குத்து என்றால் ஒருவர் மற்றவரின் எண்ணங்களையும் செயல்களையும் செயல்படுத்துபவர். தாய் யசோதாவின் பாசமில்லாத நான் அவளுடைய அன்பான வார்த்தைகளை சொல்கிறேன். தானேல் எம்பெருமான் அவர் சர்வஜர். தானேல் எம்பெருமான் அவர் சர்வஜர், சர்வ ஞானி, கட்டுப்படுத்துபவர் மற்றும் சர்வ நியந்தர், அவர் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர். தானேல் எம்பெருமான் அவர் சர்வஜர், சர்வ ஞானி மற்றும் சர்வ நியந்தர், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர். அவரவர் உன் இதயத்தையும் அறியாதவர் உன் இதயத்தையும் அறியாதவர் உன் இதயத்தையும் அறியாதவர் அனைத்தையும் கட்டுப்படுத்துவர். உன் இதயத்தையும் அறியாதவர் அல்ல, மேலும் அவர் அறிந்த பிறகு பொய் சொல்பவர்களை கைவிட முடியும். அனைத்தையும் உன் இதயத்தையும் அறியாதவர் அல்ல, மேலும் அவர் அறிந்த பிறகு பொய் சொல்பவர்கள் கைவிட முடியும். அவன் எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல இறைவன். அவன் மீன்ஸ் எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல இறைவன். ஆகி ஒழிந்தான். அவர் முழுமையாக என் வசம் இருக்கிறார். என்னை சொந்தமாக்கி கொண்டவர், எனக்கு சொந்தமானவரானார். பாத்திரங்கள் தலைகீழாக மாறிவிட்டன. உரிமையாளர் சொந்தமாகிவிட்டார். அவரது செல்வம் என்ன செய்தது? மகாபாரதம் உத்தியோக பருவம். எஸ்யைத்தே தஸ்ய தத்தானம். எஸ்யைத்தே தஸ்ய தத்த. ஒருவரை சொந்தமாக்கி கொண்டவருக்கு அவரது சொத்தும் அதே உரிமையாளருக்கே சொந்தமானது. ஆகி ஒழிந்தான். அவர் முழுமையாக என் வசம் இருக்கிறார். என்னை சொந்தமாக்கி கொண்டார். எனக்கு சொந்தமாக ஆனார். பாத்திரங்கள் சொந்தமானவராக ஆனார். பாத்திரங்கள் தலைகீழாக மாறிவிட்டன. உரிமையாளர் சொந்தமாகிவிட்டார். அவரது செல்வம் என்ன செய்தது? உரிமையாளர் சொந்தமாகிவிட்டார். அவர் செல்வம் என்ன செய்தது? மகாபாரதம் உத்தியோக பருவம். எஸ்யைத்தே தஸ்ய தத்தானம். மகாபாரதம் உத்தியோக பருவம். எஸ்யைத்தே தஸ்ய தத்தானம். ஒருவரை சொந்தமாக்கி கொண்டவருக்கு அவரது சொத்தும் அதே உரிமையாளருக்கே சொந்தமானது. அதில் கூறப்பட்டுள்ளபடி அவர் தனது செல்வத்தையும் என் அனைத்து இருக்கச் செய்தார். தனது அனைத்து செல்வத்தையும் என் வசம் அவர் இருக்கச் செய்தார். அவர் தனது அனைத்து செல்வங்களுடன் என்னுள் நுழைந்தார். அதே உரிமையாளருக்கே சொந்தமானது. இதில் கூறப்பட்டுள்ளபடி அவர் தனது செல்வத்தையும் என் வசம் இருக்கச் செய்தார். அவர் தனது செல்வத்தையும் என் வசம் இருக்கச் செய்தார். தனது அனைத்து செல்வத்தையும் என் வசம் அவர் இருக்கச் செய்தார். அவர் தனது அனைத்து செல்வங்களுடன் என்னுள் நுழைந்தார். வனே யமனுலமே. பஞ்சபூதங்களுக்கான உபலட்சணம் மாதிரி 5 பெரிய கூறுகள். வனே யமனுலமே பஞ்சபூதங்களுக்கான உபலட்சணம் மாதிரி 5 பெரிய கூறுகள்.
மறையும் 5 மகா கூறுகளின் விளைவுகள், அதாவது நீள் வட்ட வடிவ பிரபஞ்சங்கள். மறையும் 5 மகா கூறுகளின் விளைவுகள், அதாவது நீள் வட்ட வடிவ பிரபஞ்சங்கள். முர்ரும் நித்திய விபூதி ஆன்மீக மண்டலம். நித்திய விபூதி மீன்ஸ் ஆன்மீக மண்டலம் கூட என் உள்ளவனே அவர் எனக்குள் இருந்த ஆன்மீக மற்றும் பொருள் உலகங்களை நிர்வகித்தார். வனே எமாமலமி பஞ்சபூதங்களுக்கான உபலக்ஷண வனே யமனோலமே பஞ்சபூதங்களுக்கான உபலட்சணம் மாதிரி 5 பெரிய கூறுகள். மறையும் 5 மகா கூறுகளின் விளைவுகள், அதாவது நீள்வட்ட வடிவ பிரபஞ்சங்கள். 5 மகா கூறுகளின் விளைவுகள், அதாவது நீள்வட்ட வடிவ பிரபஞ்சங்கள். முர்ரும் நித்திய விபூதி ஆன்மீக மண்டலம் கூட. முர்ரும் நித்திய விபூதி ஆன்மீக மண்டலம் கூட. என் உள்ளவனே அவர் எனக்குள் இருந்து ஆன்மீக மற்றும் பொருள் உலகங்களை நிர்வகித்தார். தேங்க்யூ.